அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் உதவி பேராசிரியர் பணிக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவைகள் பல்வேறு பாடமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒரு சில பாடமும் இணையானவை அல்ல அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் இது பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு இணையானவை அல்ல அப்படின்ற ஒரு செய்தி தெரிய வந்தவுடன் எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமாக வரலாற்று ஆசிரியர்கள் தொழிலை பற்றி ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியோ தமிழக அரசோ ஸோ இவங்க அதாவது பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அவங்கள அந்த இணையானவை அல்ல இணையானவை அப்படின்ற ஒரு செய்தியும் அவர் தருகிறார்கள். ஸோ முதல்ல இவங்க அந்த ஒரு புரிதல் இருந்துட்டாவே அந்த விஷயத்துக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம துறையில் பயின்ற பல்வேறு அறிஞர் பெருமக்கள் நல்ல ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக் ரிசர்ச் அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ் போன்ற பல்வேறு துறைகளில் நம்மளுடைய துறையில் பயின்ற அறிஞர் பெருமக்கள் இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, ஸோ இவைகளில் உயர் பதவிகளும் வகித்து கொண்டு இருக்கிறார்கள். உயர் பதவிகள் வகித்து ஓய்வு பெற்று கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கலாயும் அகழாயும் செய்து தமிழகத்தினுடைய தொல்லியல் எச்சங்களை மீட்டுருவாக்கம் செய்து அந்த தொல்லியல் எச்சங்கள் மூலமாக தமிழகத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து முறையாக ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தான் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் கட்டமைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படை ஆய்வு அறிக்கை இல்லை என்றால் ஸோ தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்றை கட்டமைப்பு செய்வதில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கு என்பதில் ஐயமில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம், தமிழகத்தில் காவிரிபட்டினம், உறையூர், அரிக்கைமேடு, ஆதிச்சநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் அகழாய்வு செய்து அகழாய்வு மூலம் பல்வேறு எச்சங்களை வெளிக்கொணர்ந்து ஸோ தமிழகத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து சரியாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த வரலாறு தான் இன்றைக்கு நமக்கு அனைவரும் பேசும் பொருளாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி தொல்லியல் துறைக்கின்ற ஒரு சிறப்பும் ஒரு அந்தஸ்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது நமக்கு இது வரலாற்றுக்கு இணையானவை அல்ல அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயம் அனைத்தினுடைய மாணவர்களுக்கும் இது ஒரு பெரும் பாதகத்தை ஏற்படுத்து. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் இத்துறையில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இங்கே மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறை பயின்றிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கும் இந்த விஷயத்தை யோசிக்கும்போது சிந்திக்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஸோ தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் தொழில் துறைக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அகழாய்வு செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அந்த பகுதி பல்வேறு இந்த பகுதிகளில் மட்டுமில்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்களிலும் தமிழகத்தினுடைய நாகரிகம், அதாவது எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் அகழாய்வு செய்து ஸோ தமிழகத்தினுடைய நாகரிகத்தையும் வரலாற்றையும் மீட்டுருவாக்கம் செய்வதில் தமிழக அரசு ஒரு முன்முனைப்பாக இருக்கிறது. ஸோ அப்படி பல்வேறு ஒரு சப்போர்ட்டிவ் நமக்கு தொழில்துறைக்கு இருக்கிறதுன்ற பட்சத்தில் ஸோ இதை மெயினாக கருத்தில் கொண்டு இதை கட்டாயம் சரி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஒரு இதன் மூலமாக